ஹாய் ஹலோ எவ்ரி ஒன் வெல்கம் பேக் டு த சேனல் ஒன்ஸ் அகேன் இட்ஸ் I.Tamizhan. சரி, நேற்று நம்ம ஒரு வீடியோ போட்டிருந்தோம். அதாவது ஃப்ரீலான்சிங் பண்ணுறதுக்கு தேவைப்படுற சாஃப்ட்வேர்ஸ் என்னெல்லாம், நான் என்னென்ன சாஃப்ட்வேர்ஸ்லாம் யூஸ் பண்ணி என்னோட ஒர்க் ப்ராக்ரஸ் வந்து நான் ஷெடியூல் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிற விஷயத்தை ஷேர் பண்ணும்போது ஒருத்தர் எனக்கு மெசேஜ் பண்ணியிருந்தாங்க, இந்த ஃபைவர் பற்றி கொஞ்சம் டீட்டெயிலாக சொல்லுங்கள். நான் ஃபைவரில் அக்கௌண்ட் கிரியேட் பண்ணிட்டேன், பட் இதுக்கு மேலே எப்படி ப்ரொசீட் பண்ணணும், எப்படி வந்து ஒரு குவாலிட்டியை மெயின்டைன் பண்ணுறது அப்படிங்கிறது எனக்கு தெரியல. ஸோ அதை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஸோ அதை பற்றி தான் இந்த வீடியோ வந்து நம்ம போட்டிருக்கேன். அண்ட் இந்த வீடியோ வந்து என்னால் ஓவர்லே போட முடியாது, அதுக்கு ரீசன் வந்து நான் எண்டில் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ தட்ஸ் பீயிங் செட், டேரக்டாக கண்டென்ட்ல போகிறோம். இட்ஸ் I.Tamizhan, developer, streamer, engineer, freelancer, and here we go. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்ன பண்ணிருப்பீங்க அப்படின்னா, ஃபைவரில் அக்கௌண்ட் கிரியேட் பண்ணிருப்பீங்க சிலர். ஸோ அக்கௌண்ட் கிரியேட் பண்ணும்போது கிட்டத்தட்ட இது ஃபேஸ்புக் மாதிரி தான். எந்த மாதிரி அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஃபேஸ்புக்கில் யாராவது உங்களுக்கு ரிக்வஸ்ட் கொடுத்தாங்க அப்படின்னா, நீங்கள் ஃபர்ஸ்ட் என்ன செக் பண்ணுவீங்க, அவங்களோட ப்ரொஃபைல் பிக்சர் இருக்குதா அப்படிங்கிற மாதிரி செக் பண்ணுவீங்க. அதே மாதிரி தான் ஃபைவர்லையும் ஃபர்ஸ்ட் உங்களோட நீங்கள் ஒரு கிளைண்ட் கிட்ட பேசுறீங்க அப்படின்னா, அந்த கிளைண்ட் வந்து உங்களோட ப்ரொஃபைல் பிக்சரை போய் பார்ப்பாங்க. அந்த ப்ரொஃபைல் பிக்சரில் நீங்கள் ஒரு குழந்தை ஃபோட்டோ இல்லை ஒரு பூச்சக்குடி ஃபோட்டோ இல்லை நாய்க்குடி ஃபோட்டோ வச்சிருந்தீங்க அப்படின்னா, உங்களை ப்ரொஃபஷனல் அப்படிங்கிற மாதிரி கன்சிடர் பண்ண மாட்டாங்க. ஏன்னா வந்து அவங்களுக்கு ஒரு ட்ரஸ்ட், அந்த பேசிக் ட்ரஸ்ட் வராது. யாராவது அவங்க ஃபோட்டோ கூட போடல, இவங்க உண்மையிலே நம்ம ஒர்க் பண்ணி தருவாங்களா அப்படிங்கிற ஒரு கொஸ்டின் வரும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, உங்களோட ஃபோட்டோ அப்லோட் பண்ணுங்க. அதுக்கப்புறம் இந்த கேண்டிடேட் லுக் இப்படி பார்க்குறது அப்படிங்கலாம் வைக்காம டேரெக்டாக உங்கள் ஃபேஸை ஒரு ப்ரொஃபஷனல் ஃபோட்டோ எடுக்கும்போது ஒரு ஐடி கார்டுலையோ இல்லாட்டி எப்படி ஒரு ஃபோட்டோ எக்ஸ்பிளைன் பண்ணுவோம், அந்த மாதிரி விஷயத்தை வந்து நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, ஒரு ஃபோட்டோவாக எடுத்து போட்டிங்க அப்படின்னா நல்ல ஒரு ரெஸ்பான்ஸ் கிடைக்கும் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கோங்க. ஸோ தட்ஸ் பீயிங் செட். ரெண்டாவது விஷயம் அப்படின்னு சொல்லும்போது உங்களோட பயோவில் வந்து உங்களுக்கு என்னென்ன ஒர்க்கு தெரியும் அண்ட் உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் என்னெல்லாம், உங்களோட பேஷன் என்ன, உங்களோட மோட்டோ என்ன, இப்படிங்கிற விஷயத்தை நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா ஷேர் பண்ணலாம். தயவு செஞ்சு இந்த ஸ்டடிங் அட் ஸ்டூடெண்ட் ஆர் ஒர்க்கிங் அட் ஸ்டூடெண்ட், டாட்ஸ் லிட்டில் பிரின்சஸ், மம்ஸ் லிட்டில் பிரின்ஸ், இந்த மாதிரி நான் போடவே செய்யாதீங்க. உங்களை ரிப்போர்ட் பண்ணுறதுக்கு சான்ஸ் இருக்குது. அது அன்ப்ரொஃபஷனல் பிஹேவியர் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. ஸோ தட்ஸ் பீயிங் செட். நெக்ஸ்ட் விஷயம் அப்படின்னு சொல்லும்போது உங்களோட ஸ்கில்ஸ், உங்களுக்கு என்னென்னலாம் தெரியும். ஃபார் எக்ஸாம்பிள் என்னோட ப்ரொஃபைல் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா, எனக்கு என்னென்ன ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ்லாம் தெரியும், எனக்கு என்னென்ன ஆப்ரேட்டிங் சிஸ்டம்ல யூஸ் பண்ணியிருக்கேன், என்னென்ன லினக்ஸ்லாம் நான் யூஸ் பண்ணியிருக்கேன், அண்ட் எனக்கு என்னென்ன சாஃப்ட்வேர்ஸ்லாம் யூஸ் பண்ண தெரியும், யாருக்கெல்லாம் நான் வந்து செட் பண்ணி கொடுத்துருக்கேன், அதாவது என்னென்ன சாஃப்ட்வேர்ஸ் யூஸ் பண்ண தெரியும், இப்படிங்கிற விஷயத்தை எல்லாத்தையும் நான் தெளிவாக போட்டிருப்பேன். அந்த மாதிரி உங்களுக்கு என்னென்ன ஸ்கில்ஸ் இருக்கோ எல்லாத்தையும் நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா, உங்களுக்கு ஸ்கில்ஸ் செக்ஷனில் வந்து நீங்கள் லிஸ்ட் பண்ணலாம். சரி, அதுக்கு கீழே என்ன இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, உங்களோட லிங்க்ஸ்னு சொல்லும்போது நீங்கள் இப்போ லிங்க்டின்ல இருக்கீங்க, கிட் ஹப்ல இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி தான் அதெல்லாம் லிங்க் பண்ணிக்கலாம். எதுக்கு இதெல்லாம் யூஸ் ஆகும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, உங்களோட ப்ரொஃபைலை யாராவது வியூ பண்ணி பார்க்கும்போது அந்த விஷயங்களும் அவங்களோட கண்ணில் படும். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நீங்கள் ஒரு ப்ரோக்ராமராக இருந்தீங்க அப்படின்னா, உங்களோட கிட் ஹப் ஆர் கிட் லேபோட அக்கௌண்ட் வந்து லிங்க் பண்ணிருந்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு தெரியும், ஓகே இவன் ப்ரோக்ராமர் சொல்கிறான், இவனுக்கு கிட் அக்கௌண்ட் இருக்குது, அப்போ இவனுக்கு வந்து கிட் யூஸ் பண்ண தெரியும், அப்போ ஒரு ஒரிஜினல் ப்ரோக்ராமர் தான் அப்படிங்கிற ஒரு விஷயம் தெரியும். ஸோ தட்ஸ் பீயிங் செட். நெக்ஸ்ட் விஷயம் அப்படின்னு சொல்லும்போது என்ன விஷயம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, உங்களோட கிக் தான். ஸோ உங்களோட கிக்னு சொல்லும்போது நேரமாக கேட்டிருந்தாங்க, கிக்னா என்ன அப்படிங்கிற மாதிரி கேட்டிருந்தாங்க. இவ்வளோ ரூபா கொடுத்தா நான் இந்த ஒர்க்கை பண்ணி தருவேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஒரு கொட்டேஷன் கொடுத்துருக்கோம்ல, அதுக்கு பேர் தான் கிக் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. ஸோ ஒரு கிக்னு சொல்லும்போது கிக்கு ஒரு டைட்டில் இருக்கும், ஃபார் ஐ வில் டூ திஸ் ஜாப் ஃபார் யூ அப்படிங்கிற மாதிரி, ஐ வில் தான் அதை ஸ்டார்ட்டே ஆக செய்யும். ஸோ அந்த மாதிரி ஸ்டார்ட் ஆகிறதுக்கு கிக் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. இந்த ஃபைவருக்கு எக்ஸ்க்ளூசிவாக இந்த பேர் வச்சிருக்காங்க அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க. ஸோ இதில் என்ன இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, கிக்குன்னு ஒரு டிஸ்கிரிப்ஷன் இருக்கும், ஒரு டைட்டில் இருக்கும். டைட்டில் நம்ம சொல்லிட்டோம். கிக்குன்னு ஒரு கேட்டகரி அப்படின்னு நிறைய ஃபேக்டர்ஸ் இருந்தாலும் ஒரு டிஸ்கிரிப்ஷன் இருக்கும். அந்த டிஸ்கிரிப்ஷனில் வந்து இந்த கிக் வந்து என்ன பண்ணி தர போகிறோம், இந்த கிக்கில் என்ன நீங்கள் அச்சீவ் பண்ணுங்க அப்படிங்கிறத நான் எக்ஸ்பிளைன் பண்ணுற மாதிரி இருக்கும். அண்ட் கிக்கில் நீங்கள் 3 பிளான்ஸ் கொடுத்துக்கலாம், பேசிக் பிளான், ஸ்டாண்டர்ட் பிளான் அண்ட் ப்ரீமியம் பிளான். பேசிக் வந்து நீங்கள் வந்து பேசிக்காக சும்மா நம்ம நார்மலாக வந்து பிஎஸ்என்எல் பிளான்லாம் சூஸ் பண்ணலாம். பேசிக், ஸ்டாண்டர்ட், ப்ரீமியம் இருக்கும், அந்த மாதிரி ஒரு பிளான் தான் இது. பட் இந்த ஒரு விஷயத்தில் என்ன நீங்கள் நோட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, பேசிக் பிளானை நீங்கள் $10 கொடுக்குறீங்க, ஃபார் எக்ஸாம்பிள் $10 கொடுக்குறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். நீங்கள் வந்து ஸ்டாண்டர்ட் பிளானை $20 கொடுப்பீங்க, ப்ரீமியம் பிளான் $30 கொடுப்பீங்க. இப்படி தானே நார்மலாக வந்து பண்பாடு, தமிழர்கள் பண்பாடு இப்படி தானே. பட் அப்படி கொடுக்கக்கூடாது. ஏன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இப்போ நார்மலாக வந்து நீங்கள் $10, $20, $30 கொடுத்துறீங்கன்னா பார்க்குறவங்க $10 வாங்கினாலும் $20 வாங்கினாலும் இது 2 times இது இன்க்ரீஸ் ஆகுற மாதிரி நமக்கு தெரியல அப்படிங்கிற மாதிரி தான் கன்சிடர் பண்ணுவாங்க. அதாவது எப்படி நீங்கள் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இப்போ நார்மலாக வந்து ஹார்லிக்ஸ் எடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், 1 கிலோ ஹார்லிக்ஸ் வந்து $100 இருக்கும், 2 கிலோ ஹார்லிக்ஸ் வந்து $180 இருக்கும். அப்போ என்ன பண்ணுவோம் அப்படின்னா, $180 வாங்கினா லாபம் அப்படிங்கிறது கன்சிடர் பண்ணுவோம். புரியுதுல? ஸோ அப்போ ஆப்வியஸ் என்ன பண்ணுவோம் அப்படின்னா, அந்த $180 ஹார்லிக்ஸ் தான் வாங்க. அதே ஸ்ட்ராட்டஜி தான் இங்கே. ஃபர்ஸ்ட் பிளான் நீங்கள் $10 கொடுத்தீங்கன்னா, செகண்ட் பிளான் வந்து நீங்கள் $15, தேர்ட் பிளான் வந்து $25 இப்படிங்கிற மாதிரி கொடுத்தீங்கன்னா அவங்க பார்க்குறவங்க முடிஞ்ச அளவுக்கு ஹையஸ்ட் பிளான் சூஸ் பண்ணுறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ இது ஸ்ட்ராட்டஜி எனக்கு சொன்னது வந்து யானேஷ் அவர் தான் எனக்கு சொன்னார். ஸோ அதுக்கப்புறம் எனக்கு நிறைய க்ரோத் வந்துச்சு. நான் உண்மையிலே சொல்கிறேன், சீரியஸாக சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி பிளான்லாம் ஸ்டூப்பிடாக வச்சிருந்தேன், எனக்கு வைக்கவே தெரியாது, ஏன்னா எக்ஸ்பீரியன்ஸே கிடையாது. ஸோ அவர் சொன்னதுக்கப்புறம் சேஞ்ச் பண்ணேன், எனக்கு அதுக்கப்புறம் நல்லா ரீச் வந்துச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். சரி, இந்த விஷயங்களும் சொல்லியாச்சு. இதுக்கப்புறம் சொல்லும்போது என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா,
உங்களோட மொபைல் ஆப்பில் வந்து பையர்ஸ் ரிக்வஸ்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த பையர்ஸ் ரிக்வஸ்ட்டில் என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, எனக்கு இந்த தேவை அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் புரியாமல் சொல்லிட்டேன், ஐம் ஸோ சாரி. அதாவது எனக்கு இப்படி ஒரு ஆப் தேவைப்படுது, இந்த ஆப்புக்கு எனக்கு வந்து $200 என்னால் கொடுக்க முடியும், எனக்கு இதை வந்து ஒரு வாரத்தில் கம்ப்ளீட் பண்ணிதாங்க அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா, அவங்களுக்கு தெரிஞ்ச விஷயங்கள், அவங்களுக்கு தேவைப்படுற விஷயங்கள் வந்து போட்டிருப்பாங்க. உங்களுக்கு அந்த விஷயங்கள் பண்ண முடியும் அப்படின்னா, சாரிப்பா தம்பி, இந்த ப்ராஜெக்ட் நீ கேட்குற ப்ராஜெக்ட் $200 பண்ணி தர முடியாது, $300 மேபி நான் கன்சிடர் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் ரிக்வஸ்ட் கொடுக்கலாம். ஸோ அதாவது அவர் அக்செப்ட் பண்ணிட்டாரு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நீங்கள் என்ன பண்ண அப்படின்னா ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஸோ இதில் ஒரு விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, டெய்லி உங்களால் டெய்லி உங்களுக்கு 10 பீப்புளுக்கு தான் நீங்கள் என்ன பண்ண முடியும் அப்படின்னா ரிக்வஸ்ட் கொடுக்க முடியும். அந்த 10 பீப்புள் உங்களுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணலனாலும் உங்களோட ப்ரொஃபைல் வந்து கிளிக் பண்ணி பார்க்கறதுக்கு ரொம்பவே அதிகமாக சான்ஸ் இருக்கு. அவங்க உங்களோட ப்ரொஃபைல் கிளிக் பண்ணி பார்த்தாங்கன்னா உங்களோட ப்ரொஃபைல் ஸ்டாட்ஸ் இன்க்ரீஸ் ஆகும். உங்களோட ப்ரொஃபைல் ஸ்டாட்ஸ் இன்க்ரீஸ் ஆச்சு அப்படின்னா நீங்க வந்து அந்த சர்ச் சஜஷன்ஸ்ல வந்து ஹையர் இடத்துல பிளேஸ் பண்ணுவீங்க. ஸோ உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக நிறைய பேர் வந்து வர ஆரம்பிப்பாங்க. ஸோ அது ஒரு ப்ளஸ் பாயிண்ட். இன்னொரு விஷயம் அப்படின்னு சொல்லும்போது என்ன ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நார்மலாக வந்து நீங்க இப்படி ஒரு பையர் கிட்ட அப்ரோச் பண்ணும்போது அந்த பையர் உங்ககிட்ட பார்க்க போற விஷயம் என்ன அப்படின்னா, உங்களோட ப்ரொஃபைல் ஆப்வியஸாக போய் பார்ப்பாங்க. உங்க ப்ரொஃபைல்லாம் ஓகே அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சுன்னா நெக்ஸ்ட் டைம் அவங்க கேட்குற நெக்ஸ்ட் கேள்வி என்னன்னா, உங்களோட ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸை கேட்பாங்க. இதுக்கு முன்னாடி நீங்கள் பண்ண ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸை காட்டுங்க அப்படிங்கிற மாதிரி கேட்பாங்க. அதே நீங்கள் கொடுத்துட்டீங்க அப்படின்னா அவங்க சாட்டிஸ்ஃபை ஆகிடுவாங்க. அதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்காக உங்களோட ஆஃபர் அக்செப்ட் பண்ணிடுவாங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. ஸோ தட்ஸ் பிங் செட். நெக்ஸ்ட் விஷயம் அப்படின்னு சொல்லும்போது, முடிஞ்ச அளவுக்கு யார் உங்ககிட்ட ரெஸ்பாண்ட் பண்ணாலும் பேஷண்ட்டாக ரெஸ்பாண்ட் பண்ணுங்கள். எப்போவுமே வந்து உங்களோட ஓகே அது உங்களோட ஹைப்பை வந்து நீங்கள் விட்டு கொடுத்துடக்கூடாது. ஹைப்புன்னு சொல்கிறத விட அதாவது உங்களோட கூலில் வந்து இழந்துடாதீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லுவேன். ஃபார் எக்ஸாம்பிள் சிலர் வந்து ரொம்பவே கடுப்பேற்றுவாங்க. அன்னைக்கு எங்கிட்ட ஒரு கிளைண்ட் வந்தார். அந்த கிளைண்ட்னு சொல்லும்போது ஒரு பெரிய ப்ராஜெக்ட், ஒரு ஃபேஸ்புக் இருக்குல்ல, ஃபேஸ்புக் மாதிரி ஒரு சோஷியல் பிளாட்ஃபார்மிங் பண்ணணுமா, சரியா? அது அவங்களுக்கே தெரியும். அது பண்ணி முடிக்கிறது ஒரு மாதம் கிட்டத்தட்ட குறைஞ்சதாகும். டெய்லி ஒரு 20 மணி நேரம் நான் ஒர்க் பண்ணால் அது பண்ண முடியும் அப்படிங்கிறது நான் அவங்களுக்கு நல்லாவே தெரியும். ஏன்னா சிங்கிள் மேனாக உள்ள ஜாப். சிங்கிள் மேனாக இருந்து நான் வந்து அந்த பேக் எண்ட் பண்ணணும், ஆப் பண்ணணும் அண்ட் டிசைனிங் பண்ணணும். ஸோ இது எல்லாம் பண்ணும்போது அவங்க என்கிட்ட கொடுத்த பேமெண்ட் எவ்வளோ தெரியுமா? அவங்க வந்து அவங்களோட ஆஃபர் பேமெண்ட் வந்து ₹700 ₹700. ₹700 ஒரு ஃபேஸ்புக்கை காப்பி அடிச்சு கொடுக்கணுமா? நம்ம யோசிச்சு பாருங்க. இதெல்லாம் பார்க்கும்போது கிறுக்குத்தனமாக தான் இருக்கும். இந்த மாதிரி கடுப்பேற்றும் போது தயவு செஞ்ச வார்த்தை விட்டுறக்கூடாது. ரிப்போர்ட் பண்ணிட்டு நீங்கள் நெக்ஸ்ட் வேலையை பார்க்க போயிருங்க. ஏன்னா வந்து இது உங்களுக்கு டென்ஷன் எடுத்து தான் செய்யும், உங்களுக்கு கிறுக்கு பிடிக்க வைக்கும், உங்களோட ஃப்ரஸ்ட்ரேட் கிரியேட் பண்ணி. ஏன்னா நீங்கள் வந்து அர்ஜென்ட்டாக உங்களுக்கு காசு தேவைப்படும், ஏதாவது ஒரு ஒர்க் ப்ராஜெக்ட் பண்ணலாம்னு சொல்லி இருக்கும்போது இந்த மாதிரி கடுப்பேற்ற தான் செய்வாங்க. ஸோ இதுக்கெல்லாம் நீங்கள் இடம் கொடுத்துறாதீங்க. பிளாக் பண்ணிட்டு அடுத்த ஸ்டேஜுக்கு போங்க. இல்லைனா உங்களோட கேரியரே ஸ்பாயில் ஆகும். நீங்கள் அவங்களை திட்ட ஆரம்பிச்சிட்டிங்க அப்படின்னா நெகட்டிவ் அஃபென்சிவ் பிஹேவியர் ஃப்ரம் த செல்லர் அப்படிங்கிற மாதிரி உங்களை ரிப்போர்ட் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் உங்களோட அக்கௌண்ட் டெர்மினேட் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்கு. என்ன வேணாலும் நடக்கலாம். நீங்க நல்லவங்களா இருந்தால் பத்தாது, உங்களுக்கு கூட இருக்கவங்களும் நல்லவங்களா இருக்கணும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு இந்த மாதிரி விஷயங்களை அவாய்ட் பண்ணுங்க. ஸோ தட்ஸ் பீயிங் செட். நெக்ஸ்ட் விஷயம் அப்படின்னு சொல்லும்போது, உங்களோட ப்ரொஃபைல் ரேட்டிங். நீங்க எப்பவுமே ஒரு பையர் கிட்ட அப்ரோச் பண்ணி உங்க ஒரு ஆர்டரை முடிச்சதுக்கு அப்புறம் அந்த பையர் வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா உங்களோட ப்ரொஃபைல் வந்து உங்களை ரேட் பண்ணலாம். அதே மாதிரி நீங்களும் என்ன பண்ண முடியும் அப்படின்னா அவர் ரேட் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் அவரோட ப்ரொஃபைலை போய் ரேட் பண்ண முடியும். ஸோ இப்படி ரேட் பண்ணும்போது உள்ள ஒரு விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நீங்க எப்பவுமே ஒரு பையர் கிட்ட வந்து போய் சொல்லலாம், ஆக்சுவலாக வந்து நம்ம ஒர்க்கை கம்ப்ளீட் பண்ணிட்டோம், ஸோ வந்து நான் அதை சப்மிட் பண்ணிட்டேன், அந்த ஆர்டரை அக்செப்ட் பண்ணிடுங்க. அக்செப்ட் படிச்சது உங்களுக்கு முடிஞ்சதுன்னா, டைம் இருந்துச்சுன்னா நீங்கள் என்னோட ப்ரொஃபைலில் உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத ஷேர் பண்ணுங்க. பட் உங்களுக்கு டைம் இல்லைனா ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஹேவ் அ கிரேட் டைம் இப்படிங்கிற மாதிரி ஒரு மெசேஜ் அனுப்புங்க. இதை விட்டுட்டு நான் ஒர்க்கை முடிச்சுட்டேன், எனக்கு 5 ஸ்டார் ரேட்டிங் தாங்க, 5 ஸ்டார் ரேட்டிங் தாங்க, 5 ஸ்டார் ரேட்டிங் தாங்க அப்படிங்கிற மாதிரி நீங்கள் சொன்னீங்கன்னா அவங்க ஒன்றும் இல்லை 5 ஸ்டார் ரேட்டிங் கொடுப்பாங்க. கொடுத்துட்டு ஒரு கமெண்ட் பண்ணுவாங்க, நீங்கள் சொன்ன மாதிரி நான் 5 ஸ்டார் ரேட்டிங் கொடுத்துட்டேன் அப்படிங்கிற மாதிரி கமெண்ட் பண்ணுவாங்க. ஸோ இந்த விஷயத்தையும் தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இது எல்லா பிளாட்ஃபார்முக்கும் இப்படி அசைன் ஆகும். கிட்டத்தட்ட ஃபேஸ்புக்கில் நான் பார்த்தேன், ஃப்ரெண்டு போய் டே என்னோட ப்ரொஃபைல் பிக்சரில் கமெண்ட் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னால் வந்து கமெண்ட் பண்ணுவான். கமெண்ட் பண்ணிட்டு என்ன கமெண்ட் பண்ணுவான், நீ சொன்ன மாதிரி நான் கமெண்ட் பண்ணிட்டேன்டா அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுவாங்க. ஸோ எக்ஸாக்ட் இதே மாதிரி தான் நடக்கும். ஸோ இந்த மாதிரி பண்ணாதீங்க. அவங்ககிட்ட அதை வந்து ஃபோர்ஸ் பண்ணி அவங்களை என்ன பண்ணக்கூடாது சொல்லக்கூடாதுன்னா ரேட்டிவ் கொடுக்க சொல்கிறதோ இல்லாட்டி ரிவ்யூ பண்ண சொல்கிறதோ இருக்கக்கூடாது அப்படிங்கிற விஷயத்தை தெரிஞ்சுக்கோங்க. ஸோ தட்ஸ் பீயிங் செட். இன்னைக்கு வீடியோவில் தான். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, பிடிக்கலன்னா டிஸ்லைக் பண்ணி மறக்காம எதுக்காக பிடிக்கவில்லை அப்படிங்கிறதையும் கமெண்ட் பண்ணுங்க. ஸோ தட்ஸ் பீயிங் செட். இன்னைக்கு என்னால் ஓவரில் எதுவுமே போட முடியாது, அதாவது எந்தெந்த ஸ்க்ரீன் எப்படி இருக்குங்கிறத என்னால் ஓவரில் போட முடியாது. அதுக்கு ரீசன் என்னன்னா, நான் வீட்டுக்கு போக வேண்டும் அப்படிங்கிற ஒரு காரணம் தான். ஸோ நாளைக்கு மேபி வந்து இந்த வீடியோ வந்து உங்களுக்கு புரியலை, இதை டீட்டெயில்டாக எக்ஸ்பிளைன் பண்ணணும், விஷுவலாக எக்ஸ்பிளைன் பண்ணணும், அப்படியே வீடியோ ஃபார்மேட்டில் எக்ஸ்பிளைன் பண்ணால் எங்களுக்கு நல்லா புரியும் அப்படிங்கிற மாதிரி சொன்னீங்க அப்படின்னா நான் வந்து எனக்கு அதை நாளைக்கு ஒரு வீடியோ எடுத்து போடுறதுலையும் எனக்கு ஒரு பிரச்சனையும் இருக்காது. பட் இன்றைக்கி என்னால் வந்து போட முடியாது, எனக்கு டைம் கன்சர்ன். 2 o'clock வந்து பஸ் ஸ்டாண்ட் போகணும். இட்ஸ் அரௌண்ட் 1:08 PM ரைட் நவ். ஸோ நம்ம ஒரு பஸ் கரெக்ட் டைமுக்கு வந்துருது இல்லை. ஸோ அதனால் நான் கரெக்டாக போய் தான் ஆகணும். ஸோ தட்ஸ் பீயிங் செட். சரி, நாளைக்கு நான் உங்களை இன்னொரு வீடியோ மீட் பண்ணுறேன். Until then, bye from I.Tamizhan. அண்ட் முடிஞ்சதுன்னா நீங்கள் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதாவது சப்ஸ்கிரைப்னு சொல்லும்போது இன்னொரு விஷயம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு இந்த கண்டென்ட்ஸ்லாம் பிடிச்சதுன்னா மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். யாரோ சொன்னாங்க, நான் சொன்னேன், உங்கள் ஃப்ரெண்டு சொன்னால், தாத்தா சொன்னாங்க, பாட்டி சொன்னாங்கன்னு சொல்லிட்டு தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ தட்ஸ் பீயிங் செட். நாளைக்கு நான் உங்களை மீட் பண்ணுறேன். Until then, bye from I.Tamizhan. Bye.